மாகாணத்தின் உள்ளூராட்சி ஆணையாளரான ஆதம் லப்பை முகமது அஸ்மி ஆகிய எனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி 2025 6ஆம் மாதம் 2ஆம் தேதி அன்று கௌரவ உறுப்பினர் அவங்களோட பேரை சொல்லி நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு உங்களுடைய பேரை இருவர் பேர் முன்மொழிந்து வழிமொழிந்திருக்கிறார்கள். எனவே அதனை இன்றைய இதன் அடுத்த கட்ட நகர்வாக வேண்டும் என்ற ஏற்பாடு இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இது கௌரவ முதல்வரினால் தலைமை தாங்கப்பட்டது மானதாக தினேஷ்குமார் அவர்களை முன்மொழிகிறேன். சபையினுடைய கௌரவ பிரதி முதல்வராக என்னுடைய பெயரை முன்மொழிந்ததற்காக நன்றியை தெரிவித்து என்னுடைய சம்மதத்தினை தெரிவிக்கிறேன். மாநகர சபையின் கௌரவ முதல்வர், பிரதி முதல்வர் ஆகியோரை தெரிவு செய்வதற்காக இங்கே வருகை வந்திருந்த கௌரவ உறுப்பினர்கள் அவர்களது வாழ்த்துக்களை தெரியப்படுத்தியிருந்தார்கள். அந்த வகையிலே முதல்வராக தெரிவு செய்த என்னையும் பிரதி முதல்வராக தெரிவு செய்யப்பட்ட அவர்களையும் தெரிவு செய்வதற்காக இந்த கௌரவ உறுப்பினர்களுக்கு முதலில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு என்னை முதல்வராகவும் கணேச பிரதி முதல்வராகவும் மாற்றுவதற்காக இங்கே முன்னிறுத்தி எங்களை வழிமுறைப்படுத்திய எனது கட்சி இலங்கை தமிழரசு கட்சி, அந்த கட்சியின் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், நலன்புறவுகள், கட்சியின் தொண்டர்கள், மாநகர முன்னாள் முதல்வர் உள்ளிட்ட அனைவரும் இங்கே கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இந்த தேர்வுகளை